ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது போஸ்டில் ரீடிங் வேணும், போஸ்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், நான் பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ மாட்டிட்டீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவிட்டியில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய வைப்ரேஷன் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் ஓகே தான். ஓகே, உங்களுக்கு வீடியோ பார்க்குறீங்க, பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ்னு ஒரு கமெண்ட் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளோட லைஃப்பில் நமக்கு தேவையான கைடன்ஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். கரெக்டான வேலை நீங்கள் போகிறதுக்கான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எனி டைம் அதனால் யூனிவர்ஸுக்கு எப்போவுமே கிராட்டிடியூட் சொல்ல மறக்காதுங்க. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ்னு சொல்லிகிட்டே இருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குதா தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குதா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும்னு கேட்டால் நெவர், கிடையவே கிடையாது. உங்கள் வைப்ரேஷன் ஹை லெவலில் வரணும். ஓகே, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வைப்ரேஷன் எங்கே ஹை லெவலில் வரணும். ஹை வைப்ரேஷன் நம்ம இருக்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். நம்ம லோ வைப்ரேஷன் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நம்ம லோ வைப்ரேஷன் இருக்குன்னா நமக்கு சில விஷயங்கள் கிடைக்காம போயிடும். ஏன்னா நமக்கு ஸ்டக்காகி பாதியில் நிற்கும். ஏன்னா நம்ம ஹை வைப்ரேஷனில் வரும்போது அது கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம ஹை வைப்ரேஷனில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இல்லைங்க ஸ்டக்காகி நிற்கும், அதில் சில பிளாக்கேஜஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஸோ எதுவுமே நமக்கு லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறத அட்ராக்ட் ஆகணும்னா நம்ம பயங்கரமாக ஹை வைப்ரேஷன் இருக்கணும். ஹை வைப்ரேஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், பீஸாக இருக்கணும், ப்ளஸ் சிச்சுவேஷனில் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைப்ரேஷன் ஹை லெவலில் வந்துடும். அப்போ ஹை வைப்ரேஷனில் நம்ம இருக்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். அப்போ நீங்கள் சேடாக இருக்கிறீங்க, அழுதுட்டு இருக்கிறீங்க, டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, நெகட்டிவிட்டியில் இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ஸ்டக்காக எங்கள் பாதை நிற்குது, அதில் சில பிளாக்கேஜஸ் தான் வந்துட்டுருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அட்ராக்ட் ஆகணும், நீங்கள் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகே ஆகி உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா சந்தோஷமாக இருங்க, செல்ஃப் லோ பண்ணுங்கள், ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணி உங்கள் வைப்ரேஷன் ஹையில் கொண்டு வாங்க, பயங்கர பீஸாக இருங்க, பயங்கர பாசிட்டிவாக இருங்க. அப்போ மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிலாம் உங்களுக்கு வேணும்னா மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு இங்கே எப்படி ஒர்க் ஆகுது கொஞ்சம் ஏதாவது புக் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Nine of Pentacles, Ten of Cups, Page of Pentacles, King of Pentacles, Seven of Cups, Page of Cups, Hanged Man, Three of Pentacles, Three of Cups, Eight of Cups, Hermit, Queen of Wands. Okay. So bottom of the deck, Five of Pentacles. Okay. Playfulness. Okay. Outsider,
mind, creativity, consciousness, transformation, innocence. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட காரணம் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, தேர்ட் பார்ட்டினா என்னன்னு கேட்குறீங்க. தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, அப்போ இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கு இடையே நீங்கள் 2 பேரையும் செய்கிறதுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதெல்லாமே தேர்ட் பார்ட்டி தான். மேபி இந்த ஒரு பர்சனோட கெரியர் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அது தேர்ட் பார்ட்டி தான். எங்கள் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தாங்கன்னா அவங்களும் தேர்ட் பார்ட்டியாக வந்துடும். ஃபேமிலியாக இருந்தால் அவங்களும் தேர்ட் பார்ட்டியாக வந்துடும். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா அவங்களோட ஒய்ஃபாக இருந்தால் அதுவும் தேர்ட் பார்ட்டியில் வந்துடும். தேர்ட் பார்ட்டிங்கிறது இதுதான். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 சிச்சுவேஷன் இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்திருப்பீங்க. தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்து குழந்தை குட்டியெல்லாம் ஆன பிறகு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம், இல்லைங்க டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லைங்க 2 பேரும் செப்பரேஷன் ஆகி அம்மா வீட்டில் போயிருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். இன்னொரு சிச்சுவேஷன் என்னென்னா, இன்னொரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து லைட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. தென் அது வந்து ஒரு லவ்வுக்குள்ளே போயிருக்கும். தென் அதுக்கப்புறம் 2 பேருக்கும் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனோட செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, 2 சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வராங்க. ஃப்ரெண்டு மூலமாக தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே, அது இல்லாமல் இன்னொரு பர்சனோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பர்சன் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அபண்டன்ஸ் சொல்ல ஒரு பர்சன். அப்படின்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியலுக்கு கேரியரில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன். இவருக்கு எல்லாமே லைஃப்பில் உண்டு. மேபி வசதியான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா, மேபி நீங்கள் ஸோ உங்களுக்கும் அவங்க பர்சனுக்கும் இடையே வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி உங்களை விட அவங்க எங்கே இருக்கலாம், இல்லைன்னா அவங்கள விட நீங்கள் எங்கே இருக்கலாம். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவங்களை ஏதாவது 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணுற டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பிளேஸில் வச்சு இது இல்லைன்னா ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்னசென்ஸாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. இன்னசென்ஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எமோஷ்னலாக இருந்துட்டு இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கேம் விளையாடிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு பார்த்தா நமக்கு தெரியுது ப்ளேஃபுல்னஸ் ஒரு எனர்ஜி நமக்கு வந்துட்டு. ஸோ ப்ளேஃபுல்னஸ் சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா விளையாடிட்டு உண்டு. சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்ககிட்ட மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட விளையாடிருக்கலாம், உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பல தடவை நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தும். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட கேம் விளையாடிட்டு உண்டு. ஒரு 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 பிளேயர் எனர்ஜியில் இவங்க நின்றுட்டு உண்டு. ஃபுல்லி கேம் விளையாடிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களோட ஃபீலிங்ஸ் கூட உங்கள் எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டு உண்டு. ஓகே, இப்போ பல தடவை இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை பல சுச்சுவேஷனில் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்னசென்ஸாக நீங்கள் இருந்திருப்பீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருப்பீங்க.
பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர், ஆட்டிடியூடு, பிஹேவியர் இதெல்லாம் பார்த்து பல தடவை அழுது ஃபீல் பண்ணி இந்த ஒரு பர்சன் ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் அப்புறம் வந்து போய் இருந்துக்கலாம். எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போகிறாங்க, அவங்க விருப்பப்பட்ட டைம் வருவாங்க, அவங்க விருப்பப்பட்ட டைம் போயிடுவாங்க. ஸோ இதை நினச்சி இவங்க எதுக்கு நம்மளை விட்டு போனாங்க, ஏன் நமக்கு 2 நாள் பேசுகிறாங்க, 3 நாள் பேசாமல் இருக்கிறாங்க, இவங்க நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா, நம்பலாமா, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு இடியாக போகவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு கேம் விளையாடிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ இவங்களோட நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க, எமோஷ்னலாக நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க, எமோஷ்னலாக நீங்கள் இருந்திருப்பீங்க, ரொம்ப நமக்கு இன்னசென்ஸ்னு ஒரு கார்டு டேரெக்டாகவே நமக்கு வந்துடுண்டு. ஸோ அப்போ ரொம்ப இன்னசென்ஸ் அந்த ஒரு பர்சனோட கேரக்டர் வந்து போய் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு கிளாரிட்டி கொடுக்காம, ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வந்து போய் இருந்ததுனால உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர், கேரக்டர், ஆட்டிடியூட் எல்லாம் உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆகியிருக்கும். நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் அழுதுருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு பர்சனோட ஒவ்வொரு பிஹேவியரும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்கும், காயப்படுத்திருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முகம் திரிச்சிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சகிக்க எவ்வளோ தூரம் நம்ம சகிக்க முடியும். ஓகே, நமக்கு வந்து அது மேபி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் டாக்ஸிக்காக ஒரு நல்ல ஒரு பர்சனை கேட்டால் பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 6 மாதம் இருப்போம், கஷ்டப்படுவோம், ஒரு வருஷம் கஷ்டப்படுவோம், 2 வருஷம் கஷ்டப்படுவோம். நம்மளால் எவ்வளோ தூரம் சகிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும்ல, இதுக்கு மேலே நின்றுட்டு வந்து உங்களுக்கு மேபி என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு யாராக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நீ ரொம்ப இன்னசென்ஸாக இருக்காது, இல்லைங்க உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த அளவுக்கு என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டது போதும், இதுக்கு மேலே இந்த ஒரு பர்சனை நான் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஒரு பர்சனை நம்புறதுக்கோ நான் ரெடி கிடையாது. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், நான் திருந்தணும், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகணும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். எத்தனை நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எஃபோர்ட் கொடுக்குறது, நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அந்த ஒரு பர்சனுக்கு வேணும்னா அந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். இந்த ஒரு பர்சன் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு அது என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை யாரும் செல்ஃப் லோ பண்ண சொல்லியிருப்பாங்க, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணியிருப்பீங்க, இல்லைங்க செல்ஃப் லோ பண்ணுறதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு அடிச்சிருக்கும். இல்லை கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுங்க, உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு பக்காவாக கைட் பண்ணுது, உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த ஒரு பர்சன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, ஷோராக உனக்கு கிடைப்பாங்க, இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளேருந்தே கிடைக்குதா. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு முகம் திரிச்சிருக்கிறீங்க. ஏன்னா முகம் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பல ட்ராமாஸ், பல ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட ஒவ்வொரு பிஹேவியரும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் பல வழிகள் உங்களுக்கு கொடுத்துட்டு உண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இனிமேல் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஒவ்வொரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அது இன்னும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நான் 24/7 இந்த ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணுறதுனால தானே இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும் நினைக்கிறனால தானே எனக்கு இவங்க பண்ணுற விஷயங்கள் என்ன ஹர்ட் ஆகுது. நான் இவங்க வேண்டாம்னு நினச்சிட்டோன்னா இவங்க பண்ணுற விஷயம் என்ன ஹர்ட் ஆகாதில்ல. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் இந்த ஒரு பர்சன் எங்கேயும் போக மாட்டாங்க, உங்களுக்கு வருவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு, இல்லைங்க டிட்டாச்மெண்ட்லாம் வந்துட்டு, இல்லைங்க ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு எங்கே போயிடுவாங்க, ஷோராக வருவாங்க, நம்மக்கிட்ட இவங்க வந்தே தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரஸ்ட் உண்டு. அதனால கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பர்சனுக்கிட்ட முகம் திரிச்சிருக்கிறீங்க, மைண்ட் பண்ணலை, சேசிங் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னென்னா எத்தனை நாள் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வலி அனுப்பிச்சேன், நான் வேணும் நீ ஆக்ஷன் எடு, நீ எஃபோர்ட் கொடுத்துட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. அடிப்பொலியான எனர்ஜி. இந்த எனர்ஜியில் தான் நம்ம லைஃப்பில் இருக்கணும். இந்த எனர்ஜியில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க, ரொம்ப இன்னசென்ஸாக சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர போல்டாக மாறிட்டு
உங்களோட கேரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அதில் சந்தோஷம் அடைகிறீங்க, அடிப்பொலியான எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பர்சனோட சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, ஓகே, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, மேபி ஒரு சிலருக்கு வேணால் ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ மேரேஜ் ஆகாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, லவ்வர்ஸாக இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தாச்சுன்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு உண்டு. தென் நீங்கள் போக போக ஓவர் அடிக்ட் ஆகிருப்பீங்க, உங்கள் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. இன்னொரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன், ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் டைவெர்ட் பண்ணிட்டு, இந்த ஒரு பர்சன் பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன், ரொம்ப வசதியான ஒரு பர்சன், பணத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சன், எமோஷ்னலாக திங்க் பண்ணவே மாட்டாங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி கொடுத்துருண்டு, நீ எதுக்கு, உனக்கு இதை விட நல்ல நல்ல ஆஃபர்லாம் வந்துட்டு இருக்குல்ல, நீ எதுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அட்லீஸ்ட் நீங்கள் மேபி ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பீங்க. ஓகே, இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்டு இந்த ஒரு பர்சனோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவர் ப்ராக்டிக்கல் பர்சன் தான். ஓகே, சரி, ஓகே, நமக்கு இவரும் மேபி வசதியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இதை விட நல்ல ஒரு பெட்டராக ஏதாவது ஆஃபர் வந்தால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அதே டைம் இப்போ மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு அவங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கிறது தான் உங்களை பற்றி அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலையா இருக்கும். ஸோ உங்களை பற்றி தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்கள் ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆகிறது வரைக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இதில் வந்துட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. நமக்கு 2 கார்டு வந்துட்டு ஷோராக அந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா ப்ராக்டிக்கலாக அந்த பர்சன் ஆஃபர் இருக்குது. ஸோ அதனால இவங்க மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அதுதான் மெயின் ரீசன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒருத்தவங்களை நம்ம ரொம்ப நம்புவோம், லாஸ்ட் எண்டிங்கில் அவங்க நம்மளை நடு ரோட்டில் விட்டுட்டு போவாங்கல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு. அது நல்லா தெரியுது இந்த காரோடைய நெரிச்சில் பார்க்கும்போது. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி நீங்கள் உங்களோட பர்சன் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய டைமில், ஓகே, இவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி செலிப்ரேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்க ஒரு டைம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஏன்னா நமக்கு 3 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போன பிறகு இவங்க லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டு உண்டா, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் வேறு யாரையும் தேடி போயிட்டு உண்டா கேட்டாச்சுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஹேங் ஆகிட்டு உண்டு. ஹேங்க்டு மேன் ஒரு கார்டு நமக்கு டைரெக்டாகவே வந்துட்டு உண்டு. ஹேங்க்டு மேன் டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் வந்து இப்போ ஹேங்காக இவர் வந்து இப்போ இந்த கனெக்ஷனில் உங்களை விட்டு செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் நினச்ச எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் இவருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவருக்கு எல்லா விதத்துலேயும் அம்புடன்ஸ் உள்ள ஒரு பர்சன், வசதியாக உள்ள ஒரு பர்சன், ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போ இவங்க யாரை வேணாலும் இவங்க லைஃப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஆக்சுவலி மூவ் ஆன் பண்ணிட்டு போனதுக்கு காரணம் அவர் தான், வேறு யாரும் கிடையாது. இவங்க தான் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகி போன பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்கல்ல, நான் பண்ணுறது தான் கரெக்டு, அந்த மாதிரி விவாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். யாருக்காகவும் நான் பண்ணுறது எப்பவுமே தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன சொல்கிறது, நான் பண்ணுறதா கரெக்டுன்னு அடித்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அதை இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆன பிறகு இவர் டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. ஹேங் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்னிலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு இவங்க மூவ் ஆன் ஆகிட்டு உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் இவங்களால மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதெல்லாமே இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே உண்டு.
சில ரிலேஷன்ஷிப் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மக்கிட்ட ஒரு பர்சன் உண்மையாகவே ஸ்நேகிச்சிருப்பாங்க, நம்மக்கிட்ட 110% உண்மையாகவே இருந்திருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன சொல்ல, அந்த டைம் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நினச்சி மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் பட் அவங்க பண்ண விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு கேரிங், அன்பு, இதெல்லாம் எப்போவுமே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து போகும்ல. அதே சுச்சுவேஷன் தான் இவரோட மைண்டுக்குள்ளே இப்போ உண்டு. ஸோ இவருக்கு வந்து ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. அப்போ இவங்க பண்ணுற ஒரு விஷயம், இவங்க இப்போ ஏன்னா இவங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. மேபி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் மூவ் ஆன் ஆக முடியல. இவரோட மைண்டுக்குள்ளே அந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள், நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட எஃபர்ட்டு எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. பட் ப்ராக்டிக்கலான போர்ஸனால மைண்டு சொல்லக்கூடியது கேட்டு இவர் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். ஓகே, மேபி பணத்துக்கு ஆசைப்பட்டு கூட மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட மூவ் ஆன் ஆகிருக்கலாம். பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டோட்லி ஹேங் ஆகிட்டு இவர் என்னென்னா, என் லைஃப்பில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேனும், இல்லைங்க நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா, இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஹேங் ஆகிட்டு உண்டு. இல்லைங்க நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சா. எப்போவுமே நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக தானே இருக்கும். பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். எப்போவுமே நான் எடுக்கிறது என் லைஃப்பில் கரெக்டாக தானே இருக்கும். பட் இப்போ இந்த ஒரு விஷயத்தில், இந்த ஒரு பர்சன்கிட்ட நான் எடுத்த ஒரு முடிவு தப்பாகி போச்சா, டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. ஏன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் நினச்சேன் இதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஏன் எனக்கு இந்த ஒரு பர்சனோட தாட் என் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, என்னால் ஏன் மூவ் ஆன் ஆக முடியலை. இந்த ஒரு பர்சனோட ஸ்மைலாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், இவங்க அழுததாக இருக்கட்டும், எல்லாமே என் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. மூவ் ஆனே என்னால் ஆக முடியலையே. ஸோ அதை நினச்சி ஹேங் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் ஹெர்மிட் மோடில் வந்துட்டு கிளாரிட்டி இல்லை இவருக்கு என்ன நடக்குது. இவர் எப்போவுமே மைண்டு சொல்லதை கேட்டு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற கேரக்டராக இருக்கலாம், எமோஷ்னலாக திங்க் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஹேங் ஆகிட்டு உண்டு. தென் இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை என்ன நடக்குது. இப்போ மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா அவருக்கு கிளாரிட்டி இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க சிந்திக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், நமக்கு மைண்டு சொல்கிறத கேட்டு நம்ம முடிவெடுக்கிறதா, இல்லைங்க ஹார்ட்டு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கிறதா. ஸோ நம்ம எமோஷ்னலாக நம்ம திங்க் பண்ணுறதா, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது, நமக்கு யார் வேணும், நமக்கு லைஃப்பில் எது பெட்டர், உண்மையான ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைன்னா பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, நமக்கு என்ன வேணும், நமக்கு எது பெட்டர்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். அதான் நமக்கு ஹெர்மிட் மோட் வந்திருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, ஸோ உங்களை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, அவங்கள மறந்துட்டாங்களா, உங்களோட தாட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கான்னு கேட்டால் எஸ், சீரியஸ்லி அது உண்டு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஒரு சிலவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு பர்சனை வந்து சேசிங் பண்ணலாம், கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, நீங்கள் எதுவுமே பண்ணல. அப்போ இந்த ஒரு பர்சனோட சைனில் என்னென்னா, இவங்களுக்கு உங்களை மூவ் ஆனும் பண்ண முடியல, ஒரு கிளாரிட்டி இல்லை இவங்களுக்கு. ஸோ இவங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது ஒன்றும் இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அறிய முடியல. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் பிடி கொடுக்கல, முகதிரிச்சியாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் இவங்க உங்களை பார்க்கக்கூடிய டைமில் உங்களை பற்றி இவங்களுக்கு ஒரு விஷயமும் இல்லை, ஒரு ஐடியாவும் கிடைக்கல. என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன போயிட்டுருக்கு ஒன்றும் அறிய முடியல. ஏன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொன்னேன்ல, இவங்க ஹேங் ஆகிட்டு உண்டு. நம்ம எடுத்து ஒரு முடிவு தப்பாகி போச்சோ, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எடுத்த முடிவு தான். மேபி இவர் ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா இருக்குது, பட் இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு, இன்னருக்குள்ளே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்து ஒரு முடிவு ராங்காகி போச்சு, அந்த ஒரு விஷயம் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு இவங்களுக்கு ஒன்றுமே தெரில. பட் இவங்க நினச்சாச்சுன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு கால் ஒரு மெசேஜும் பண்ணிவிட்டு உங்ககிட்ட உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு இவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஈகோனால் என்ன சொல்லுது, ப்ராக்டிக்கலான பர்சன் ஈகோனால் உங்ககிட்ட வந்து பேசவும் முடியலை. பட் மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, மிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும். ஏன்னா இவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப வசதியான ஒரு பர்சன், ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் இவருக்கு எமோஷ்னலி இவர் யாரு கூட கனெக்ட் ஆகிட்டில்ல. இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சோ தெரியாமல் இவரே அறியாமல் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்கள் கூட இவங்க எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு செப்பரேஷனில் தான் இவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியுது.
என்ன சொல்கிறது, நமக்கு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்லும்போது ரொம்ப லாயலான ஒரு பர்சன், உண்மையான ஒரு பர்சன், ட்ரூவான ஒரு பர்சன். பட் என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட் இவங்க அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உயிரே போனாலும் அதை நிறைவேற்றுவாங்க. இந்த ஒரு பர்சன்கிட்ட கமிட்மெண்ட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் கமிட்மெண்ட் இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது உயிரே போனாலும் எந்த சுச்சுவேஷன். ஏன்னா ஆக்சுவலி இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க, ஒரு கமிட்டடாக தான் பார்க்குறாங்க உங்களை. ஏன்னா இவருக்கு மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவங்க மூவ் ஆன பிறகு உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். உங்களோட வேல்யூ புரிகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் பண்ணல, மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறீங்க. மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கரண்ட் அதனால இவங்களுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உயிரே போகணும்னு அதை நிறைவேற்றுவாங்க. பட் இப்போ உங்களோட வேல்யூ மனசிலாகிடுச்சு, நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்க. உடனே இவங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ ஹீல் ஆகிட்டு இருக்காங்க, ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவங்க டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. இவங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு பர்சன் கிட்டது கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு காலும் ஒரு மெசேஜும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா அது எதுக்காக வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, இல்லைங்க உண்மையாகவே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, ஒன்றும் இவங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் லைட்டாக ஒரு காலில் ஒரு மெசேஜ் பண்ணி உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரியறதுக்காக மேபி இவங்கக்கிட்ட ஒரு காலில் ஒரு மெசேஜ் வரலாம். பட் உங்களுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக இவர் வரமாட்டார், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பட் அப்போ இந்த ஒரு பர்சனுக்காக நான் வெயிட் பண்ணலாமா கேட்டால் ஷோராக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப உண்மையான ஒரு பர்சன், நான் ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உயிரி போகணும், அதை நிறைவேற்றுவாங்க, எந்த சுச்சுவேஷனையும் விட்டுட்டு ஓட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனோட மைண்டு ஓகே இல்லை மீன்ஸ் என்ன சொல்லுது, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் சில கிளாரிட்டிஸ் மேபி இன்னருக்குள்ளே கிடச்சிருக்கலாம். என்னென்னா இவரோட மைண்டு ஓகே இல்லை. இவருக்கு வந்து என்னென்னா இவருக்கு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கடந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணி இவரோட மைண்டை நம்ம இந்த பர்சனல் லைஃப்பில் நம்ம போகணும், கரெக்டு தான், நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்தோம், கரெக்டாக நம்ம பலரோட வந்து போய் இருந்திருக்கோம். இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இவரோட மைண்டு ஓகே இல்லை. நம்ம சைட்லேயும் தப்பு இருக்குல்ல, நம்ம அப்போ தான் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் போகாமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க ஒரு ஆஃபர் கொடுக்காமலே லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு மைண்டில் பயங்கரமாக டிப்ரெஷன் உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு யாரு கூடயும் வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகணும்னா உங்களுக்கும் உங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உங்கள் கூட தான் கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இவருக்கு யாரையும் இஷ்டம் இல்லை, யாரையும் பிடிக்கலை. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு இவருக்கு லைஃப்பில் மேபி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இவர் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு இருந்தீங்களா அது உங்கள் கூட மட்டும்தான். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க எமோஷ்னலாக என்ன சொல்கிறது, இவர் இப்போ என்ன நமக்கு லைஃப்பில் என்ன வேணும் திங்க் பண்ணிட்டாக இருக்காங்க. பட் ஷோராக இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, எமோஷனலாக திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இவருக்கு எல்லாமே இருக்குது, லைஃப்பில் எல்லாமே இருக்குது, ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன். பட் இவருக்கு கூட எமோஷனலி யாரும் கனெக்ட் ஆகிட்டு இல்லை. அது எமோஷனலி இந்த ஒரு பர்சன் யாரு கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டுன்னா அது உங்கள் கூட தான் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் ஷோராக அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. ஸோ சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. ஓகே, சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. அதனால் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்சியஸ்னஸ் ஒரு கார்டு நமக்கு வந்துடுண்டு. கான்சியஸ்னஸ் ஒரு பர்சனுக்கு வந்துடுண்டு. ஏன்னா இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு லைஃப்பில் வந்து எது இருந்தாலும் நமக்கு எமோஷ்னலாக நமக்கு இப்போ என்ன சொல்லுது, எமோஷ்னலாக நமக்கு ஒருத்தவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு எமோஷ்னலாக நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும். ஏன்னா எப்போவுமே நம்ம மைண்டு சொல்கிறது கேட்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச நம்ம ஆத்மாவுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வேணும். நம்ம சோலுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட நம்ம ஜீவிக்கும் போது நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம மைண்டு சொல்கிறத கேட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் யார் வேணாலும் என்ட்ராகலாம். பட் நம்ம ஆத்மாவுக்கு அவங்களை பிடிக்கணும். நம்ம ஆத்மாவுக்கு பிடிச்ச நம்ம சோலுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட வாழும்போது நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு வந்துட்டு. ஸோ ஏன் நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு போகணும், இந்த ரிலேஷன் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கலாமே.
அந்த அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு நம்ம தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி போகணும், பட் நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் மேபி இந்த ஒரு பர்சனுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருக்கலாம், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டிங்ஸு, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உள்ள பர்சனாக இருக்கலாம். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஷோராக கிடைக்கும். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு 8 மந்த்துக்கு வரைக்கும் ஆகலாம். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, டிடாச் மேலே தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு உண்டு. ஸோ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுங்கள், உங்களை ஃபோக்கஸ் ஆக்குங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லாம் நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 333 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 333 உங்களுக்கு அது தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஓகே, மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 important, 7 importance, then 13 important, 19 important, 12 important, 5 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.